இப்ப தொகுதி வரையறை தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பேராபத்து அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்கு? இத்தனை நாள் பொறுத்தாச்சு. இன்னும் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு இன்னும் மிஞ்சி போனா எத்தனை நாள் இருக்கு? அதற்குள்ள என்ன அவசரம் வந்தது என்பதுதான் நம்முடைய கேள்வி. அந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவோட இதை இணைக்கிறாங்க. இது தனியாகவும் அது தனியாகவும் கொண்டு வரல. இதை வைக்கும் போதே அதையும் சேர்த்து வைக்கிறாரு சட்ட அமைச்சர். சரியான அந்த விகிதாச்சாரத்தோடு ஒழிப்பதற்கான இடம் மறுக்கப்படும் என்றால் பழைய திமுகவை சந்திப்பீர்கள். ஷாவே சொல்லிட்டாரு, அமித்ஷாவே சொல்லிட்டாரு, ஒன்றிய உள்துறை அமைச்சரே சொல்லிட்டாராம். அப்ப அவர் என்ன, அவர் தான் இதெல்லாம் சரியா இல்லையான்னு சொல்வதற்கு அவர் தான் அத்தாரிட்டியா? இன்று நாடாளுமன்றத்துல சிறப்பு அமர்வு, அதை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அவர்கள். வணக்கம் சார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாக்கள் அறிமுகம், இதை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் கருப்பு கொடியை ஏற்றுங்கள் அப்படின்ட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில அது செயல்பட்டும் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே மாநில மக்கள், பெரும்பகுதி மக்களுடைய உணர்வை பிரதிபலிப்பதாகத்தான் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த வேண்டுகோளும், இந்த காலை அவரே கருப்பு கொடி ஏற்றி வைத்து இந்த கண்டன இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதும் வெளிப்படுத்துகின்றன. ஏனென்றால் பொதுவாகவே தமிழகத்திற்கு, கேரளத்திற்கு எல்லாம் ஒரு பாரம்பரியம் இருக்கு. மாநில உரிமைகளை காத்துக்கொண்டே அதே நேரத்துல ஒரே இந்தியா, இந்த இந்தியாவின் அங்கம் நாங்கள் என்கிற பெருமையோடு செயல்பட்டு வந்திருக்கிற பாரம்பரியம். இப்ப அதுல கை வைக்கிற மாதிரி அந்த உணர்வை சீண்டி விடுவது போல இப்ப அந்த தொகுதி மறுவரையறை என்கின்ற இந்த ஏற்பாட்டை கொண்டு வருகிறார்கள். அதற்காகத்தான் இந்த சிறப்பு கூட்டம் இன்னைக்கு 3 நாளா இன்னும் நடக்கிறது. பலரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. எந்த கோணத்திலாம் கண்டனம் தெரிவிச்சாங்கன்னா, ஒன்று, இப்ப 5 மாநிலங்கள்ல முக்கியமான தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில மாநிலங்கள், கேரளாவுக்கு கூட முடிஞ்சிருச்சு, புதுச்சேரியில முடிஞ்சிருச்சுனாலும் மற்ற தமிழகத்துல இன்னுமே நடக்க வேண்டியிருக்கிறது. தலைவர்கள் எல்லாம் வேட்பாளர்கள் மட்டுமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் உட்பட இந்த தேர்தல் பரப்புரை இயக்கங்கள்ல ஈடுபட்டு இருப்பார்கள். பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இதுல பங்கெடுத்திருப்பார்கள். அப்படி என்கிற போது இந்த முக்கியமான ஒரு சட்ட, அதாவது தொகுதிகளை மறு வரையறை செய்வது, நாடாளுமன்ற மக்களவை தொகுதி 543 என்று இருக்கிறது, அதை 850 மாற்ற வேண்டும் என்று, அதற்கேற்ப தொகுதிகளை எப்படி பிரிப்பது என்பதுதான் இந்த சட்ட ஏற்பாடு. இது ஒரு இந்தியாவுடைய வரைபடத்தையே அரசியல் வரைபடத்தையே மாற்றுகின்ற ஒரு முக்கியமான ஏற்பாடு இல்லையா, முக்கியமான சட்ட முன்வரைவு. அப்படி என்கிற போது இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம இந்த கூட்டம் நடக்கும். அத்தனை பேரும் பங்கேற்க, அத்தனை பேரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல இடம் அளித்து, என்ன சொல்ல போனா அத்தனை பேரும் கட்சி தடையில்லாமல் தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு இடம் அளித்து, அந்த அடிப்படையில் ஒரு பெரும்பான்மை முடிவை எடுத்து சட்டமாக்கினால் அது ஆரோக்கியமாக இருக்கும். ஆனா நமக்கெல்லாம் தெரியும், இன்றைய இந்த கூட்டத்துக்கே கூட ஒரு 330 பேரோ என்னமோதான் வந்திருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் 200 சொச்சம் பேருக்கு மேல பாஜகவினர், மற்றவங்க எல்லாம் பிற கட்சிகள். ஆக பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வர முடியல. பல காரணங்கள், தேர்தல் காரணமா இருக்கலாம், வேற பணிகள் காரணமா இருக்கு. ஏன்னா திடீரென்று ஒரு கூட்டத்தை எடுத்து வாங்கன்னா அந்த நிலைமையெல்லாம் இருக்கிறது. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருகிறது என்றால், இத்தனை நாள் பொறுத்தாச்சு, இன்னும் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு இன்னும் மிஞ்சி போனா எத்தனை நாள் இருக்கு? அதற்குள்ள என்ன அவசரம் வந்தது என்பதுதான் நம்முடைய கேள்வி. இந்த தமிழ்நாட்டுல 23ஆம் தேதி வாக்குப்பதிவு இருக்கிறது. மொத்தத்துல மே 5ஆம் தேதியில இருந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. அன்றைக்கு மாலையிலிருந்து முடிவுகள் தெரிய வந்துடும். 6ஆம் தேதி வைங்க, மே 6 அல்லது 7ஆம் தேதி கூட்டத்தை நடத்துங்க. என்ன 10 நாள்ல என்ன பெரிய இடைவெளி பெரிய மாற்றம் வந்துவிட போகிறது? அப்ப இந்த தேர்தலை குறிவைத்தேதான், இன்னும் தேர்தல் நடைபெற வேண்டிய இருக்கிற இடங்களில் நாங்க ஏதோ செய்யறோம் என்று காட்டுவதற்காக. ஏன்னா இதோட ஒருமன தொகுதி மறுவரையறை மட்டுமல்ல இந்த சட்ட முன்வரைவு என்பது. அதற்கு இன்னைக்கு 3 சட்ட முன்வரை தாக்கல் செஞ்சுட்டாங்க. சட்ட அமைச்சர் தாக்கல் பண்ணிட்டாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒன்றிய பகுதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த யூனியன் டெரிட்டரி, அதற்கான இதே போன்ற மாற்றங்களுக்காக அங்கேயும் மகளிர் இடஒதுக்கீடையும் சேர்த்திருக்காங்க.
இப்ப ஏற்கனவே இப்ப 33 மகளிர் இடஒதுக்கீடு 33% சொல்றாங்க. அது எந்த அடிப்படையில இது சொல்றாங்க சார்? சொல்றேன். இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவோட இதை இணைக்கிறாங்க. இது தனியாவெல்லாம் கொண்டு வரல. இதை வைக்கும் போதே அதையும் சேர்த்து வைக்கிறாரு சட்ட அமைச்சர். அப்ப உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு நான் பளிச்சென்று தெரிகிறது. அது மட்டும் இல்ல, 2023 ஏற்கனவே இந்த மகளிர் இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்துல மகளிருக்கு மக்களவையில 33 விழுக்காடு இடம் கொடுக்க வேண்டும், 33% இடங்கள் பெண்களுக்குத்தான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று 2023 ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வந்துட்டாங்க. அது இன்னும் அப்படியே இருக்கு. அப்படி என்பது திடீரென்று இப்ப இன்னொன்னு கொள்கிறார். இப்ப தொகுதி மறுவரை என்று கொண்டு வந்ததுக்கு பிறகு அதற்கேற்ப என்று ஒரு வார்த்தையை போட்டு இப்ப கொண்டு வர்றாங்க. அப்ப இத எல்லாமே அப்ப ஒன்றோடு இணைகிற போது இந்த அப்பட்டமாக தெரிகிறது தேர்தல் நோக்கம் என்று. சரி, தேர்தல் மட்டுமே அல்லாமல் இந்த தமிழக முதலமைச்சரும் கேரள முதலமைச்சரும் இன்று எதிர்க்கக்கூடிய மற்றவர்களும் வலுவான காரணங்களை சொல்லியிருந்தாங்க ஏன் எதிர்க்கிறோம் என்று. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு போனார்கள் என்றால், ஒருவேளை இந்த தமிழகத்தின் குரலை ஒடுக்குகின்ற நாடாளுமன்றத்தில் மக்களவையில் தமிழகத்தின் குரல் சரியான அந்த விகிதாச்சாரத்தோடு ஒழிப்பதற்கான இடம் மறுக்கப்படும் என்றால் பழைய திமுகவை சந்திப்பீர்கள். எதை சொல்றாரு, இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டம் இல்ல திமுகவுடைய தலைமை தமிழ்நாடு முழுக்க அது ஏற்படுத்திய தாக்கம் சொல்லப்போனா, அதனாலேயே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லப்போனா இந்தி பேசாத மாநிலங்களில் அந்த மக்கள் ஏற்கிற வரையில் இருமொழி கொள்கை தான் நடைமுறையில் இருக்கும் என்று அன்றைக்கு ஒன்றிய அரசு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு திமுகவை மீண்டும் சந்திப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் பேசியிருக்கிறார். அப்படி என்றால் இது ஆழமான பிரச்சனை என்று புரிந்து கொள்ளலாம். ஆக அவர் அவசர கோலத்தில் ஒரு விரிவாக விவாதிப்பதற்கோ கருத்துக்கள் சொல்வதற்கோ பொதுமக்களின் கருத்தை திரட்டுவதற்கோ வாய்ப்பே தராமல் இந்த கூட்டம் அவசரமாக கூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இது ஒரு கண்டனத்துக்குரியது, எதிர்க்கப்பட வேண்டியது என்கிற நோக்கத்தோடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறார். கருப்பு கொடி ஏற்றி தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க இந்த கருப்பு நாள், இந்த கருப்பு கொடியோடு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார். அதை ஏற்று பல இடங்களிலும் கருப்பு கொடிகள் பறப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி இன்னும் அடுத்தடுத்து இந்த உணர்வுகளை ஒன்றிய அரசு ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள போகிறார்களா இல்லையா என்பதான் இந்த உள்ள கேள்வி. இப்ப தொகுதி வரையறை தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பேராபத்து அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, தென் மாநிலங்களுக்கே கூட இன்னும் வேற சில வெற்றிகரமான சில நடவடிக்கைகள் எடுத்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு தோல்வியை தருகின்ற ஆபத்தில் இருக்கிறது. அதென்ன வெற்றி, அதென்ன தோல்வி அப்படின்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக இந்தியா முழுக்க மக்கள் தொகை வளர்ச்சி என்பது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்த போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டு அதற்கான சட்ட நடவடிக்கைகள் அப்படி இப்ப 2 குழந்தைகள் அதுக்கான நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சோழலி போட்டிருப்பாங்க. என்ன 2க்கு மேல் 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம்ங்கிற மாதிரி இருக்கும். சரியான அந்த பிரச்சார வார்த்தைகள் மறந்து விட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த 2 குழந்தையோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்கிற அந்த வேண்டுகோளை ஒரு இயக்கமாகவே அரசாங்கம் மேற்கொண்ட ஒன்றிய அரசு மாநில அரசு பல மாநில அரசுகள் விதிவிலக்கான சில மாநிலங்களை தவிர இதெல்லாம் செயல்படுத்த தயாராக இல்லாத சில மாநிலங்களை தவிர தமிழகம் உட்பட கேரளம் உட்பட பல கர்நாடகம் இப்படி பட்ட மாநிலங்கள்ல பூரா இது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. ஆகவேதான் இங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, அதனுடைய பலன் எல்லா மக்களுக்கும் கிடைத்தது. இங்கே கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அந்த மருத்துவ வசதிகள் எல்லாருக்கும் கொண்டு போவது போன்ற அடிப்படையான பல ஏற்பாடுகள் இதன் மூலமாக கிடைக்கின்ற நிறைய, ஏன்னா அந்த மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் குறைகிற போது நிதி அதனால் மிச்சமாகிற போது அந்த நிதியை இப்படிப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் செலவிட முடிந்தது. ஆனா இப்ப இந்த புதிய
சட்டம் தொகுதி மறுவரை என்ற பெயர்ல 543 இருக்கின்ற மக்களவை தொகுதியின் எண்ணிக்கையை 850 மாற்றுவது என்று வருகிற போது என்ன பிரச்சனை வரும் என்றால், இப்ப இந்த வெற்றிகரமாக இதை இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பதை செயல்படுத்திய அந்த மாநிலங்களுக்கு தண்டனை போல அங்க அந்த 850 என்று வருகிற போது தமிழகம் உள்ளிட்ட கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களுடைய அந்த பிரதிநிதிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை விகித அடிப்படையில் குறைந்து விடும். அப்ப என்ன ஆகும்? ஒன்றிய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் என்றால், அல்லது ஒரு முக்கியமான நடவடிக்கை குறித்து பேச வேண்டியிருக்கிறது என்றால், பெரும்பான்மை அடிப்படையில ஏற்கனவே இப்ப வலுவாக இருக்கின்ற வட மாநிலங்கள், அந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள், அவர்கள் தான் அதிகமா பேச முடியும். அவர்கள்தான் சேர்ந்து இந்த மாநிலங்களுடைய குரலை ஒடுக்கி விடுவார்கள். இவர்கள் எவ்வளவுதான் சரியான கருத்துக்களை பேசினாலும் எண்ணிக்கை அடிப்படையில் அவர்கள் பெரும்பான்மையாக இருப்பார்கள். இவர்களுடைய பேச்சு எடுபடாமல் போய்விடும். நம்முடைய கவலை என்பது வெளியே தெரியாமலே போய்விடும் என்கிற ஆபத்தெல்லாம் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்துல பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய உரிமையில் கை வைக்கப்படுகிறது. மாநிலத்தினுடைய குரல், மாநிலத்தினுடைய நியாயமான கோரிக்கைகள் அங்க நாடாளுமன்றத்தில் ஒழிக்காமல் தடுக்கப்படுகிறது என்று பல்வேறு விதமான ஆபத்துகள் இருக்கின்றன. மிக முக்கியமாக நான் சொன்னது போல ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொண்டதற்கான ஒரு தண்டனை போல இன்றைக்கு இது கொண்டு வருகிறார்கள் என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் அதற்கு பல காரணங்களை சொல்லிக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த நிலைமையில இப்ப மக்கள் தொகை எல்லாம் அதிகரித்திருக்கிறது, அதற்கேற்ப மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் நியாயமான காரணம் தானா இல்லையா என்பதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப இந்த மசோதாவால எந்த பாதிப்பும் வராதுன்னு அண்ணாமலையா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்றாங்களே, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையார் சொல்றதுல நமக்கு ஒண்ணும் வியப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒன்றிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். அவர் அதற்கு ஆதரவாகத்தான் பேசியாக வேண்டும். ஆனா அண்ணா அப்புறம் திராவிடம் என்கிற 2 சொற்களையும் தன்னுடைய கட்சியில் இணைத்து வைத்திருக்கின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இதை சொல்லுவதுதான். ஏன்னா அண்ணா அவர்கள் எப்பொழுதும் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர். மாநில உரிமைகள் ஒன்றியத்திலே அந்த நாடாளுமன்றத்திலே மிக சரியாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வாதாடியவர். அப்படிப்பட்ட அண்ணாவின் பெயரை வைத்துக் கொண்டு திராவிட இயக்கம் என்பதே இங்கே இந்த மாநில உரிமைகள் சார்ந்து வளர்ந்த இயக்கம் தான். அந்த பெயரை வைத்துக் கொண்டு இதற்கு 2க்கும் எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட முன்வரவு ஏற்கத்தக்கதுதான் என்று கருத்து சொல்கிறார். அது அவரா அந்த கருத்து சொல்லியிருந்தா கூட சரி, பரவாயில்ல, யோசித்து ஏதோ ஒரு முடிவெடுத்து சொல்கிறாருன்னு வைக்கலாம். அவர் பேச்சை பார்த்தீங்கன்னா ஷாவே சொல்லிட்டாரு, அமித்ஷாவே சொல்லிட்டாரு, ஒன்றிய உள்துறை அமைச்சரே சொல்லிட்டாராம். அப்ப அவர் என்ன, அவர் தான் இதெல்லாம் சரியா இல்லையான்னு சொல்வதற்கு அவர் தான் அத்தாரிட்டியா? இப்ப அதுல இருந்தே இப்ப தெரியுது இல்ல, இப்ப இந்த தேர்தல் களத்துல பாஜகவின் அடிமையாக அதிமுகவை மாற்றி விட்டார் எடப்பாடி என்று விமர்சனம் திமுக தரப்பிலிருந்து வருகிறது. அதிமுகவை விமர்சிக்கின்ற இடதுசாரி உள்பட அத்தனை கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் உள்பட எல்லாரும் அவர் விமர்சிக்கிறார்கள். அந்த விமர்சனம் சரிதான் என்பதை போல அவர் அமித்ஷாவே சொல்லி விட்டார். அவர் ஏதாவது காரணம் சொல்லி இன்னென்ன நடவடிக்கைகள் இதனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஓரளவுக்காக வாதத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப அமித்ஷாவே சொல்லிவிட்டாருன்னு அதனால நீங்களாம் வாயை முடிக்கீங்க என்று சொல்வது மக்களை, அவரை நம்பி இருக்கின்ற மக்களையும் ஒட்டுமொத்தத்தில் தமிழக மக்களையும் வஞ்சிக்கிற கருத்தாகத்தான் இருக்கிறது. இப்ப இந்த எலெக்ஷன்ல டிஎம் கேக்குற ஒரு முக்கியமான விஷயம், இது தமிழ்நாடா டெல்லியா அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடக்கத்துல தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதிலிருந்தே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது சொல்லிவிட்டார். இது வெறுமன வழக்கமான திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான தேர்தல் போட்டி அல்ல. இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி என்று சொல்லுது. தில்லிக்கும் திமுகவுக்கும் கூட அவர் சொல்லல, தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி என்றுதான் சொன்னேன். என்னோட பொருள் என்னவென்றால், நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். தில்லி என்பது இன்றைக்கு எதனுடைய அடையாளமாக இருக்கு? ஒரு கோணத்துல டெல்லிங்கிறது நாடு முழுக்க அத்தனை மாநிலங்களுக்குமான தலைநகரமாக இருக்குது, அது வேற, அதை யாரும் எதிர்க்கல என்ன. ஆனா
தில்லி என்று சொல்கிற போது இங்கே அந்த இடத்துல அந்த ஒன்றிய ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்து கொண்டு மாநிலங்களினுடைய அத்தனை உரிமைகளிலும் கல்வி உட்பட ஒரு காலத்துல கல்வி என்பது மாநில பட்டியலில் மாநிலத்துடைய அதிகாரமாக இருந்தது. இன்றைக்கு அது பொது அதிகாரத்தை கொண்டு போனார்கள். படிப்படியாக தேசிய கல்விக் கொள்கை என்கிற பேர்ல முழுக்க முழுக்க மத்திய அதிகாரமாக மாற்றி விட்டார்கள் அல்லவா? இது போல பல நீட் தேர்வுலாம் எப்படி வந்தது? அப்படித்தானே வந்தது. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். நிதி ஒதுக்கீடு உட்பட தென் மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து அதிகமான வரி ஜிஎஸ்டி ஒன்றிய அரசுக்கு போகிறது. ஆனால் திருப்ப அவர்கள் கொடுப்பது எவ்வளவு என்றால் மிக ஒப்பீட்டு அளவில் வட மாநிலங்கள் கொடுப்பதை விட சொல்லப்போனா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை விட தமிழ்நாட்டுக்கு கேரளத்திற்கு வஞ்சிப்பது போல மிக குறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, கர்நாடகம் உட்பட. அப்ப இதையெல்லாம் சொல்லுகிற போதான் அதனாலதான் தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு இன்னொரு பாரம்பரியம் இருக்கிறது. இந்த நிதி சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அரசியல் மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத நல்லிணக்கம் என்கிற மகத்தான மாண்பை பாதுகாத்து வந்திருப்பவர்கள். அவரவர் நம்பிக்கை என்பது தனிப்பட்ட உரிமைகள். அதே நேரத்துல அது அரசாங்கத்தின் மதமாக எந்த ஒரு மதமும் இருக்கக்கூடாது என்பதையும் ஏற்றுக்கொண்டு, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு மத நல்லிணக்கம். முஸ்லிம்களின் பண்டிகைகளில் போய் இந்துக்கள் கலந்து கொள்வார்கள். இந்துக்களின் விழாக்களுக்கு முஸ்லிம்கள் வந்து சீர்வரிசையை செய்வார்கள். அழகா இருக்கும். கிறிஸ்துமஸ் கேக் கொடுக்கிற போது இந்துக்களுக்கு அது கசக்கிறதா? அது மாதிரி நான் சொல்லிட்டே போல. இங்க இருக்கிற சமணர்கள், இங்க இருக்க புத்தர்கள் எல்லாம் அவரவர் பகுதியில சேர்ந்து வாழ்ந்து மத நல்லிணக்கம் என்பதற்கு அற்புதமான ஒரு உதாரண பூமியாக தமிழகத்தை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு இருக்கிற அந்த பெரும்பான்மை மதம், அந்த மதவாதம் என்ற அடிப்படையில அந்த உணர்வுகளை தூண்டி விட்டு ஒரு பகைமை உணர்ச்சியை கிளப்பி விட்டு அதிலே அரசியல் ஆதாயம் கட்டுகிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இப்படின்னு நிறைய சொல்லிட்டு மொழி உரிமை. தமிழ்நாடு எப்பொழுதுமே தன்னுடைய மொழியை ஒரு ஏதோ தாய்மொழி என்கிற வீர வசனத்திற்காக அல்ல, அது அறிவியல் பூர்வமாகவே தாய்மொழி வழி கல்வி, தாய்மொழி வழி தொடர்புகள் என்பதுதான் அவர் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அடிப்படை. அந்த அடிப்படையில தான் இந்தி திணிப்பை எதிர்த்தார்கள், இந்தியை எதிர்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனா சென்னையில இந்தி பிரச்சார சபா என்றே இருக்கிறது. அதற்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கிறதா? பாதுகாப்பாகத்தானே இயங்கி கொண்டிருக்கிறது. ஆக இந்தியா கட்டாயமா எல்லோரும் இந்தி தான் படித்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்ப என்ன கேட்கறாங்க? ஏன்னா நாங்க தேசிய கல்விக் கொள்கையில எங்கேயாவது நாங்க இந்தின்னு சொல்லியிருக்கிறோமா? 3 மொழின்னு சொல்லியிருக்கிறோம், மாநில மொழி. அப்புறம் மீதி 2 மொழிகள் நீங்க எதை விரும்புறீங்களோ அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில இந்திக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, அதற்கான கட்டமைப்புகள் எல்லா இடத்துலயும் வலுவாக இருக்கிறது என்ற போது வேற மாநிலங்கள்ல போய் வேற எந்த மொழியும் படிக்க முடியாது. வட மாநிலங்களை தமிழ் கற்றுக் கொடுவதற்கான இதே போன்ற ஏற்பாடு தமிழ் பிரச்சார சபா அங்க வைத்திருக்கிறாங்களா? ஒன்றிய அரசு அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறதா? தெலுங்கு பிரச்சார சபா, மலையாள பிரச்சார சபா, கன்னட பிரச்சார சபா என்றெல்லாம் வைத்திருக்கிறார்களா? இல்லையே. அப்ப ஆனா இந்தி பிரச்சார சபா எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப இயல்பாக ஏற்கனவே ஒரு தோற்றத்தை உருவாகி இந்தி படிச்சுட்டா எங்க வேணாலும் போய் பொழைச்சுக்கலாம். ஆனா இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களே இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கற்றுக்கொண்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கிறோம். ஆக இப்படி மொழி உரிமை உட்பட அதற்காக போராடுவது உட்பட அதை பாதுகாப்பது உட்பட தமிழகத்தினுடைய பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்துக்கெல்லாம் எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்பதால் தான் இது தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையான போட்டி என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அந்த போட்டியினுடைய இன்னொரு கட்டமாகத்தான் இப்பொழுது தொகுதி மறுவரையறை, அதுல அந்த மகளிர் இடஒதுக்கீடு என்பதையும் ஒட்டி வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இதற்கான எதிர்ப்பு என்பது அந்த அடிப்படையில் தான் கிளம்பி இருக்கிறது. இந்த மசோதாவால தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு பாஜக சொல்லுது. அதான் என்ன இப்ப சொன்னமே, இப்ப அண்ணாமலையார் சொன்னது போலத்தான் பாஜக அப்படித்தான் சொல்லும். அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இந்த கருத்தை பிரச்சாரம் பண்ணுங்க. ஆனால் தமிழக மக்கள் அரசியல் முயற்சி உள்ளவர், அவர் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். ஏன்னா எல்லாரும் பேசுறதையும் அவங்க கேட்பாங்கல்ல. அண்ணாமலை சொல்றதையும் கேட்பாங்க, ஸ்டாலின் சொல்றதையும் கேட்பாங்க, கம்யூனிஸ்டுகள் சொல்வதையும் கேட்பார்கள், திருமாவளவன் சொல்வதையும் கேட்பார்கள், இன்னைக்கு தேமுதிக இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதையும் கேட்பார்கள். இவ்வளவு ஏன் இந்த 2 அணியுமே வேண்டாம், என்கிட்ட ஆட்சியை தூக்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி திடீர்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு விஜய், அவர் கூட விமர்சித்திருக்கிறார்.
இதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். எல்லாம் இருக்கிறோம், அதையெல்லாம் மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல. அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பாஜக சொல்வதில் உண்மை இல்லை. ஆனால் இங்க மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி, முற்போக்கு கூட்டணி, அந்த கூட்டணியுடைய தலைவர்கள் சொல்வதிலே உண்மை இருக்கிறது, அந்த எச்சரிக்கை நியாயம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதற்கேற்பத்தான் செயல்படுவார். இப்ப பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு எல்லாம் ஏற்படும்? அதான் இப்போ குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், இப்ப இவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. 1971 ஏற்கனவே அப்ப வந்து 522 சீட்டுகள் தான் இருந்தது நாடாளுமன்ற மக்களவைக்கு. மொத்தம் 522 உறுப்பினர்கள் தான். ஆனா அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்று வந்ததன் அடிப்படையில கொஞ்சம் மாற்றணும் அதை என்று சொல்லி கொஞ்சம் போல மாத்தினாங்க. 522 542 மாத்தினாங்க. 20 சீட் அப்புறம் ஒண்ணு கூடுதலாக்கப்பட்டது. ஆக இந்த 543 இவ்வளவு தமிழ்நாட்டுல ஒரு 3, அங்க ஒரு 2, இங்க ஒரு 2, அங்க ஒரு 5, இவ்வளவுதான் அதிகரித்தது. அதனால எந்த பிரச்சனையும் வரல. இந்த சமநிலை என்பது ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டது, பராமரிக்கப்பட்டது. ஆனா அதற்கப்புறம் இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்ப வந்து மக்கள் தொகை இன்னும் அதிகரிச்சிருச்சு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடியல இல்லையா? இப்பதான் ஏன்னா 2021 நடந்திருக்கணும். ஆனா அப்ப நடத்தின அந்த கொரோனாவால நடக்கல. இப்ப நடக்குது. அது முடியட்டுமே. முடிஞ்சு முழு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டியதானே. நம்ம அந்த அளவு கூட காத்துக்கிட்டு இருக்கலாம்னாக்கா இந்த தேர்தல் முடிகிற வரைக்குமா காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானேன்னு தான் நம்ம கேட்கிறோம். ஆனா அவர்கள் மிக மிக அவசரப்படுகிறார்கள். அப்ப அவருடைய நோக்கம் என்னவென்றால் என்ன பாதிப்பு இருக்குன்னு நீங்க கேட்டீங்க, அதோட இணைச்சு பார்க்கலாம். என்னவென்றால் இப்ப தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு 39 பேர் இல்லையா? புதுச்சேரி சேர்த்துக்கிட்டா 40, தமிழ் மண்ணில இருந்து 40 உறுப்பினர்கள் அங்கே செல்கிறார்கள், மக்களவை உறுப்பினர்கள். என்ன இதுல என்ன ஆகும் என்றால், ஒரு பக்கம் இந்த மறுசீரமைப்பு என்கிற பேர்ல தமிழகத்துக்கான இடம் குறையக்கூடும் என்று ஒரு கவலை இருக்கிறது. இல்ல அப்பெல்லாம் குறையாது, கொஞ்சம் அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள். 50% அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப 40 என்பது 50% தான் 60ன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டுக்கு 39 அதுல ஒரு பாதி, அப்புறம் புதுச்சேரிக்கு ஒண்ணு கூடுதலா வருதுன்னு வச்சுக்குவோம். 40 இடங்கள் தமிழ்நாட்டுல இருந்து போறாங்கன்னு தமிழ் மண்ணிலிருந்து போகிறார்கள் என்றால், இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசம் ஏற்கனவே அங்க 80 பேருக்கு மேல, இப்ப அங்க வந்து இன்னும் அதிகமாயிருவாங்கல்ல, இன்னும் 120 ஆயிடுவாங்கல்ல. ஆக வட மாநிலங்கள்ல, குறிப்பா இந்தி பேசும் மாநிலங்கள்ல, ஏற்கனவே அதெல்லாம் பெரிய மாநிலங்கள், ஏற்கனவே இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு போன்ற நடவடிக்கைகள்லாம் ஒழுங்காக மேற்கொள்ளாத மாநிலங்கள் அவையெல்லாம். ஏன்னா அப்ப அவர்களுக்கு வந்து கூடுதலாக இடம் போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, இன்னைக்கு இந்த 500 சொச்சத்திலேயே எத்தனையோ விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் கூட அந்த பலத்தை பயன்படுத்தி கொண்டு பல மக்களுக்கு எதிரான சட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள், நம்ம பார்க்கிறோம். இப்ப கூட இந்த திருநர் மக்களுடைய உரிமை, அந்த திருநர் மக்களுடைய உரிமைகளை அவருடைய அடையாளத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை அவர்கள் மீதே திணித்து ஒரு சட்டத்தை கொண்டு இருக்கிறாங்கல்ல. இன்னும் பல அந்த திருநர் சட்டத்தை பத்தியே நிறைய பேசலாம். அப்படிப்பட்ட பல விஷயங்களை இன்றைய ஏற்பாட்டிலேயே அவரால் கொண்டு வர முடிகிறது என்றால், நாளைக்கு 850 என்று ஆக்கி அதுல குறிப்பாக பாஜக வலுவாக இல்லாத இந்த மாநிலங்களிலிருந்து போகக்கூடிய உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையும் போது அவர்கள் இன்னும் வலுவாக, இன்னும் அதிக பலத்தோடு இதையெல்லாம் நிறைவேற்றுவார்கள். அப்ப கேள்வி, இந்த ஜனநாயகம் என்கின்ற இந்த ஏற்பாட்டை பயன்படுத்தி கொண்டு இந்த அரசமைப்பு சாசனம், அரசியல் சட்டம் என்று சொல்கிறோமே, அந்த அரசமைப்பு சாசனத்தில் உள்ள ஏற்பாடுகளை பயன்படுத்தி கொண்டே அதற்கெல்லாம் எதிராக, அரசமைப்பு சாசன லட்சியங்களுக்கு எதிராக, மக்கள் நலன்களுக்கு எதிராக, ஒட்டுமொத்த இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு எதிரான, தனித்தனி மாநிலங்களுக்கு எதிராக, குறிப்பாக இந்தி பேசாத, அதாவது நீங்க கேட்ட கேள்வி அடிப்படையில் பார்த்தா பாஜக ஆளாத அந்த மாநிலங்கள் வளர்ச்சிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாம் அவர்களால் மிக எளிதாக மேற்கொள்ள முடியும். அது மிகப்பெரிய ஆபத்து. ஆகவேதான் அந்த எதிர்ப்பு இங்க பல இடங்களிலும் இதற்கான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. நாடாளுமன்றத்துல கூட அது தாக்கல் செய்யப்படும் போதே அங்கே எதிர்கட்சிகள், திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் எதிர்த்திருக்கிறது, இடதுசாரிகள் எதிர்த்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அறிமுகத்திற்கான
ஒப்புதலை பெற்று அறிமுகம் செய்து விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். என்ன 3 நாட்கள் விவாதங்கள், அதுதான் மிக முக்கியம். அந்த விவாதங்கள் எப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வருகின்றன என்பதையும் மக்கள் சேர்ந்துதான் கணிப்பார்கள். அந்த செய்திகளையும் நாம் பின்பற்ற போகிறோம். வாக்கெடுப்பு என்று வருகிற போது என்ன நடக்கும் என்பதை நாம் ஊகிக்கலாம் தான். ஆனாலும் நாம் வலுவாக இதோட மக்கள் கருத்தாக மாற்ற வேண்டும். அதற்கு நாடாளுமன்றத்திலே பேசப்படுகின்ற அந்த கருத்துக்கள், அந்த விமர்சனங்கள் எல்லாம் மக்களிடையே எதிரொலிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி.